எங்க ஹீரோயினுக்கு வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்லைன்னு எல்லாத்து முன்னாடியும் சொல்லிர்றா. எனக்கு வந்து வற்புறுத்தி அந்த கல்யாணத்த பண்றாங்க அப்படின்னு வந்து ஃப்ரெண்டுட்டயும் சொல்றா. எனக்கு ஹீரோ தான் ரொம்ப பிடிக்கும்ன்னு சொன்னா, அதுக்கு டப்புனு வந்து எங்க அப்பா வந்து அடிக்க வருவாரு. "ஏன் மாமா அடிக்கிறீங்க? எங்க காதல அவங்களும் சேர்த்து வச்சல" அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டுகிட்ட வந்து இந்த மாரி வந்து என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. தெரியாம "நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கோசரம் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்த பண்ணி தாலியும் கையில குடுத்துறாரு. சமயத்துல போய் காதலையும் போய் பாரு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுறாரு. அந்த சமயத்துல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறேன். பின்னாடி இருந்து யாரோ வந்து கத்தியில குத்துறாங்க ஃப்ரெண்டையும். அத பார்க்குற எல்லாருமே ஷாக்ல பார்த்துட்டு ஹீரோவும். அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கொண்டு போய் சேர்த்திறாங்க அவரையுமே. அதுக்கு யார் பண்ணான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்க்குறா சித்தப்பா தான் பண்ணியிருப்பாரு. அவரோட தலைய கூட வெட்டி வந்து எல்லாத்து முன்னாடியும் காட்டுறதுக்கு பயப்படுறாங்க எல்லாருமே பார்த்து அடியாளுங்க எல்லாமே. சரி அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருப்பான்னா, அவங்க அவங்க சித்தப்பா தான் கூட்டிட்டு போய் அந்த சமயத்தில வந்து அந்த திருவிழா டைம்ல வந்து எல்லாத்தையும் அடியாள கூட்டு வந்து கொல்ல வச்சு பார்ப்பாரு. பணம் குடுத்து ரெடி பண்ணியிருப்பாரு ஆள் எல்லாத்தையுமே. இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுக்காரு. தருமனா வரக்கோசரம் வந்து இவர் தான் பண்ணியிருப்பாரு. என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாரி வந்து எனக்கு புடிச்ச பிள்ளைய வந்து அவன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு வந்து விருப்பு தான் பண்ணு அப்படின்னு வந்து பொண்ணு வந்து கேட்டிருக்கு. அந்த பொண்ண வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டிருப்பான். இப்பதான் வந்து அடியாள்ட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அங்க நடந்த விஷயத்துல வந்து அந்த பையன் வார்டன் பார்த்துருப்பான். எங்க அப்பா வந்து நான் கொன்றுவேன் வந்து அப்பயே மிரட்டியிருப்பான். ஏன்னா இருந்தாலும் வந்து எல்லா ஹீரோட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிருவான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து வந்திருப்பான். அந்த மொளகா பொடி வந்து கண்ணுல இறைச்சனால வந்து ஹீரோவுக்கு வந்து யார வந்து குத்துறான்னு தெரியும். அதனால வந்து தன் மனைவிய வந்து குத்தி கொன்றுப்பான். அத வந்து ஹீரோவுக்கே தெரிஞ்சிருக்காது. வந்து அப்படியே வந்து கண்ல வந்து மயக்கத்தோட பார்த்துட்டு இருக்கான். கண்ண முழிச்சு பார்த்தா அந்த மனைவி வந்து இறந்திருப்பாங்க.